ஆமா உங்களோட பேரை சொல்லுங்க. யோகம்மா. யோகாம்மா. யோகாம்மா. உங்களோட பேர் எழுதுங்க. எந்த பேர் என்ன எழுது? எந்த பேர் உங்களுக்கு எழுதுங்களேன். நீங்க எந்த பேரை என்னட்ட கேட்டீங்கன்னா ஜோய் ஆகிய நான், சரியா, நான் அம்மாவாகிய யோகா அம்மாவை தத்தெடுக்கிறேன். இல்ல அது புழைக்குது. யோகா அம்மாவாகிய நான் ஜோயாகிய என்னை தத்தெடுக்கிறேன், சரியா? அதாவது நீங்க தான் என்ன தத்தெடுக்கிறீங்க உங்களோட மகனை, சரியா? எவ்வளவு கடன், எவ்வளவு கொடுக்கணும் கடன்? நீங்க சும்மா இருக்கணும். பெற்ற புள்ள நீங்க நான் சொன்னாலும் மகன் சொல்லத்தானே, மகன் சொல்லத்தாம பெற்ற பிள்ளைகளை காட்டிருந்தீங்க. அதை எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு கொடுக்கணும்? 2000 கொடுக்கணும். வேற எவ்வளவு கொடுக்கணும்? கொல்லிக்கு 50 கொல்லிக்கு 50 ரூபா, 100 ரூபா காசு. அப்ப 2100 ரூபா. வேற எவ்வளவு கொடுக்கணும்? வேற ஒன்றும் இல்லை கொடுக்கணும். சஸ்டேஷன் முடிஞ்சா இடுக்கி கொஞ்சம் இடுக்கி முடியாது. என்ன இருந்து நாக்குல இந்த இது இல்ல, அது ஒன்று இல்லை. இது இல்ல நாக்குல காயம் வருது. நாளைக்கு போயினா அவ்வளோ மீன் நேற்று 2 பேரும் பிள்ளைக்காக, சரியா? உங்களோட பழைய காலத்து கதை ஒன்று சொல்றீங்களா? நான் எல்லாம் மறந்து போனேன். பாட்டி பாட்டி வடை சுத்த கதை, பாட்டி பாட்டி இந்த வடை சுத்த கதை சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மறந்து போய் நான் தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது போற வியாபாரத்துக்கு உங்களை நினைத்தோன்னே பண்டி அடிக்கும் எனக்கு. பாத்தீங்களா என்ன நினைச்சா பள்ளி அடிக்குமோ இந்த கடவுளே. அம்மா இந்த கண்ணவருக்கா பாவம் ஹோம் ஹாஸ்பிட்டல் போய் ஆட்ட ஓட்டம் எல்லாமே அடங்கிடும். இப்பதான் நாங்க அடிபுடி பண்றோம், பாண்டுவோம், அடிப்போம், வயசு போனா சரி கையை தூக்க கூட இல்லாம. அந்த ஊண்டடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை எங்க வேணாலையும். இப்ப அம்மா கையில எவ்வளவு இருக்கு? கை சிலவுக்கு ஒன்றுக்கும் இல்லை. ஒன்றுக்கும் இல்லையா? நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு குடிசைக்கு காசு 20 ரூபா தந்துட்டு போங்க. 200 ரூபா? 20 ரூபா. கடவுளே, 20 ரூபாவாம்மா? 20 ரூபா இருக்கா தம்பி? அம்மா என்கிட்ட 20 ரூபா காசு இல்ல, 10 ரூபா காசு இருக்கு, தரையா? 2 குளிசு வாங்கலாம். ஒரு குளிசு 5 ரூபாவா? 10 ரூபா ஒன்று தான், சரியா? 10 ரூபான்னு சொன்னா ஒருத்தாள் தான் தரல. 10 ரூபா? கொஞ்சம் தர 10 தான்.